نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم. அல்லாஹ்வினுடைய கிருபையால் இந்த வருடம் ஹிஜ்ரி 1446 ஆண்டு ரமலான் மாதத்தினுடைய முதல் பிறையை அடைந்து நாம் ஃபர்லாக்கப்பட்ட வணக்கங்களை தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தராவீஹில் நாம் இந்த 30 நாட்களும் இரவினுடைய வணக்கங்களை மாத்திரம் இன்றைய தராவீஹில் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். புகாரி ஷரீஃபிலே ஒரு ஹதீஸ் வருகிறது, மன்கான ஈமான வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி என்பதாக. யார் ஈமான் கொண்ட நிலையில் ரமலானுடைய மாதத்திலே நின்று வணங்குகிறாரோ, பகலெல்லாம் நோன்பு நோக்கிறாரோ, நன்மையை நாடிய நிலையில் அவருடைய மா தகத்தம மின் தம்பி, அவருடைய முன் சென்ற பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது என்பதாக ஹதீஸிலே புகாரி ஷரீஃபிலே வந்துள்ளது. அதன் அடிப்படையில் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த ரமலானுடைய மாதத்திலே தராவீஹ் சில காலம் தொழுது வந்தார்கள். காலப்போக்கில் சஹாபாக்கள் எல்லாம் டெய்லியும் தொழுக ஆரம்பித்து விட்டார்கள், தொடர்படியாக தொழுக ஆரம்பித்து விட்டார்கள் ஆர்வத்தினால். இதை பார்த்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே இதனுடைய உம்மத்தின் மீது ஃபர்லாக்கப்பட்டு விடுமோ என்று பயந்து சில காலங்கள் தொழாமல் விட்டு விட்டார்கள். அதற்கு பிறகுதான் ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலகட்டத்தில் தான் அவர்கள் யோசித்து தொலைநோக்கு பார்வையோடு யோசித்தார்கள், நாம் மற்ற நாட்கள் எல்லாம் நம்மளால் குர்ஆனை முழுமையாக கேட்க முடியாது, மாறாக ரமலானுடைய மாதத்திலே நாம் தராவீஹை அடிப்படையாக வைத்து நாம் முழு குர்ஆனையும் நாம் கேட்கலாம் என்கிற நியத்தோடும், அதே போன்று மற்ற காலங்களில் நாம் தொழுவதை விட தராவீஹ் என்கிற பெயரில் ஒரு 20 ரக்காத் 40 சஜ்தாக்கள் நாம் அல்லாஹ்விற்காக செய்கிறோம் என்ற அடிப்படையில் ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் இந்த தராவீஹை ஆரம்பித்து வைத்தார்கள். அதற்கு 2 காரிகளை நியமனம் செய்தார்கள். ஹஸ்ரத் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு என்கிறவர் முதல் காரி, இரண்டாவது காரி தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர்கள் இருவருமே சிறந்த காரிகள் தான். இந்த இருவரையும் வைத்து தான் தொழுகை ஆரம்பித்தார்கள். ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலகட்டத்திலே நாம் இன்று வரையிலும் தொழுது கொண்டிருக்கிறோம். இது தராவீஹினுடைய வரலாறு. வெறும் தராவீஹ் தொழுவதோடு நம்மளுடைய இரவுடைய வணக்கம் முடிந்து விட்டதா என்பது கேட்டால் கிடையாது. மாறாக இரவு வணக்கம் என்பது நாம் ஒவ்வொரு இரவிலும் நாம் ஏதேனும் ஒரு இபாதத்தை நாம விரும்பி செய்வதற்கு பேர் தான் இபாதத். அதற்கு பேர் தான் இரவு வணக்கம் என்று பெரியவர்கள் சொன்னார்கள். அதன் அடிப்படையில் தான் ஷரீஅத்தினுடைய பார்வையில் தஹஜ்ஜத் என்பது இரவு வணக்கத்திலே ஆலா, மிக உயர்ந்தது. நாம் அவாபின் தொழுகலாம், இஷ்ராக் தொழுகலாம், துஹா தொழுகலாம். இதையெல்லாம் தாண்டி ஃபர்திற்கு அடுத்தபடியாக உள்ளது தஹஜ்ஜத். அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமான தொழுகை தஹஜ்ஜத். அல்லாஹ் தஆலா ஒரு இடத்திலே குர்ஆனில் எப்படி சொல்லி காட்டுகிறான், ஓ மினல் லைலி ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தல் லக். நீங்கள் தஹஜ்ஜத் தொழுகுங்கள், அது அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நஃபில் உபரி நன்மையாக அல்லாஹ் தஆலா கொண்டு சேர்ப்பான். நம்மளுடைய ஃபர்திலே ஏதாவது குறை இருந்தால், நம்ம தொழுகக்கூடிய ஃபர்திலே ஏதாவது குறைபாடுகள் இருந்தால், நாஃபிலத்தல் லக்க, அது உமக்கு என்னங்க உபரியான தொழுகையாக வந்து சேரும் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள். ரமதானில் மட்டும் தொழுகவில்லை, வாழ்நாள் முழுவதிலும் தஹஜ்ஜத்தை பேணுதலாக தொழுது வந்தார்கள். அவருடைய குடும்பத்தில் உள்ள மனைவிமார்களுக்கும் தஹஜ்ஜத்தை தொழுகும்படி ஏவினார்கள். எந்த அளவிற்கு என்றால், அவர்கள் நடுப்பகுதியிலே எந்திரித்தால் நள்ளிரவிலே எந்திரித்து தஹஜ்ஜத் தொழுவார்கள். அந்த சமயம் யாரையும் எழுப்ப மாட்டார்கள். ஹதீஸிலே இப்படியே வார்த்தை வருகிறது, காம ருவைதா வ ஃபதஹல் பாப ருவைதா வ வஸஅ ருவைதா வ ஃபதஹல் பாப ருவைதா வ நபிஸ நஅல ருவைதா என்பதாக. அவர்கள் எந்திரித்தால் பூனையை போன்று மெதுவாக எந்திரிப்பார்கள். வ ஃபதஹல் பாப ருவைதா, கதவை கூட மெதுவாக திறப்பார்கள், யாருக்கும் இந்த சத்தம் வராது. அதே போன்று ஒளி செய்து விட்டு தொழுகம் முடிக்கும் வரை யாருக்கும் இந்த சித்தமும் வராது. அதே சமயத்தில் ஃபஜ்ருடைய நேரம் உதயமாவதற்கு முன்பு தஹஜ்ஜத்துடைய நேரம் வந்துவிட்டால் தங்களுடைய வீட்டில் உள்ள மனைவிமார்களையும் எழுப்பிவிட்டு தஹஜ்ஜத் தொழ சொல்வார்கள் என்பதாக ஹதீஸிலே வருகிறது.
அதற்கு நம்மெல்லாம் அதிகமாக கேள்விப்பட்ட ஹதீஸ் தான். அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், நபியே, தாங்கள் தான் உங்களுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா முன் சென்ற பாவங்கள் பின் சென்ற பாவங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா மன்னித்து விட்டானே, பிறகு எதற்கென்று நீங்கள் கால்களில் நின்று வணங்குகிறீர்கள் என்று கேட்கபோது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள், அஃபலா தகூன அப்தன் ஷக்கூரா, நான் நன்றியுள்ள அடியானாக ஆக வேண்டாமா என்று. சொன்னது யாருங்க? முன் சென்ற பாவம் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விட்டன என்று அல்லாஹ் தஆலா சொன்னானே, அப்பேற்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் நன்றியுள்ள அடியானாக ஆக வேண்டாமா என்று. நாம் நம்மளுடைய தரம் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போன்று தஹஜ்ஜத் என்பது ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்காங்களே, எந்த ஒரு கட்டளையும் அல்லாஹ்விடத்திலிருந்து வர்றதுக்கு வந்த உடனேயும் அமல் செய்கிறதுல அவங்க ரொம்ப வேகமாக இருப்பாங்க. அதே மாதிரி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தாங்கன்னா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தஹஜ்ஜுடைய சிறப்பை சொல்லி முடிச்சோனையும் இதை போய் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வீட்டில் போய் சொல்லலாம் போகிறாங்க. போகும்போதே அன்றைக்கி நைட்டு கதவை தட்டுறாங்க, உள்ளே பார்த்து தஹஜ்ஜுத் தொழுதுகிட்டு இருக்காங்க. நள்ளிரவுலே தஹஜ்ஜுத் தொழுகிறாங்க. இவங்க வந்து சொல்கிறதுக்கு முன்னாடியே அவர்கள் விஷயத்தை அறிஞ்சு 2 மணி 1 மணிக்கெலாம் தஹஜ்ஜுத் தொழுகிறாங்க. அந்தளவுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தஹஜ்ஜுடைய விஷயத்திலே ரொம்ப முக்கியமாக இருந்தார்கள். நாம் இந்த 30 நாட்கள் தான், வெறும் 30 நாட்களில் நாம் அல்லாஹ் தஆலா சஹர் என்கிற பெயரில் நமக்கு கொடுக்கிறான் தஹஜ்ஜுடைய வாய்ப்பை. நல்லா தெரிஞ்சுக்கணும், தஹஜ்ஜத் என்பதற்கே அல்லாஹ் தஆலா எல்லாத்துக்கும் கொடுக்கறது இல்லை. இந்த உலகத்தில் 100% தூங்கிடுறாங்க, 10% அல்லாஹ் தஆலா வாய்ப்பு கொடுக்குறாங்க. யாரின் மீது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கோ, யாரின் மீது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குதோ அவங்களுக்கு தஹஜ்ஜுடைய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்குறான். யாருடைய மீது ரஹ்மத் இறங்கலையோ அவனுக்கு அல்லாஹ் தஹஜ்ஜுடைய பாக்கியத்தை கொடுப்பதில்லை. இதுதான் உண்மை. அதே போன்று அது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுகிறாங்க, மெதுவாக ஓதி தொழுகிறாங்க தஹஜ்ஜுத்தில். எந்த சவுண்டு பக்கத்தில் உள்ளவங்களும் கேட்கவே இல்லை. அதுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஓதுறாங்க, சத்தம் போட்டு ஓதுறாங்க, எல்லாத்துக்கும் கேட்குற மாதிரி ஓதுறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 பேர்த்தையுமே கூப்பிட்டு, என்னங்க நீங்கள் எப்படி சத்தமாக ஓதுறீங்களே, என்ன காரணம்னு கேட்கும்போது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நான் யாருடைய தூக்கத்துக்கு இடையூறு தர்ற மாதிரி நான் ஓதலை. நான் ஓதுறது என்னுடைய சைத்தானை விரட்டுறதுக்கும் என்னுடைய தூக்கத்தை கலைப்பதற்கும் நான் சத்தம் போட்டு ஓதுறேன்னாங்க ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்டாங்க, நீங்கள் ஏங்க எவ்வளோ மெதுவாக ஓதுறீங்க, யாருக்குமே கேட்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, நான் ஓதுறது தொழுகிற தஹஜ்ஜுத் தொழுகை, இதில் நான் போய் மகரிப் தொழுகை மாதிரி இஷா தொழுகை மாதிரி நான் சத்தம் போட்டு ஓத வேண்டிய தேவையில்லை, எனக்கும் என்னுடைய ரப்புக்கும் கேட்கும்படி நான் ஓதுறேன்னு சொல்லும் போது அல்லாஹ் தஆலா 2 தர்க்கம் நடக்கும்போது ஆயத் இறக்கிறார். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்கிறாங்க, வலா தஜ்ஹர் பி ஸலாத்திக, உங்களுடைய தொழுகையை நீங்கள் ரொம்ப சத்தம் போட்டு ஓத வேண்டாம். அதே சமயத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து ஆயத் இறக்கிறான், வலா துகாஃபித் பிஹா, நீங்கள் ரொம்ப மெதுவாக நீங்கள் போன மாதிரி ஓத வேண்டாம். வபுதகி பைன தாலிக சபீலா, நீங்கள் 2க்கு நடுவிலையா நீங்கள் ஓதிக்கன்னு சொல்லி அப்போ தான் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை இறக்குறான். அதே போன்றுதான் தஹஜ்ஜத் என்பது நம்மளுடைய வழிமார்கள், நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் தொடர்ந்து தொழுது கொண்டு வந்தார்கள். நாமும் தஹஜ்ஜத்துடைய விஷயத்தில் ரொம்ப பேணுதலாக இருக்க வேண்டும். இந்த ஹதீஸ் வந்தவுடன் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேள்விப்பட்ட உடனே வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் அவங்க குடும்பத்தில் அவங்க ஒன்று, தன்னுடைய மனைவி, அவருக்கு வேலை செய்யக்கூடிய பணியாள், மொத்தம் 3 பேர் தான். 3 பேர்த்தையும் மசூரா செய்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தஹஜ்ஜத்தை பற்றி இவ்வளோ விதவிதமாக சொன்னாங்க, ஒரு நன்மைகள் இருக்குன்னு சொன்னாங்க, நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லி கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையும் சொன்னாங்க, யாருடைய வீட்டில் இரவு வணக்கங்கள் நடக்கப்படுதோ அவங்களுடைய வீட்டில் பெரிய பெரிய முசீபத்துகள் அண்டாது, நோய்கள் அண்டாது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய வீட்டில் ஹயாத் ஆக்கணும்னு சொல்லி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டில் மசூரா செய்யும் போது, நான் ஒரு பகுதி எடுத்துக்கிறேன், இரவு மூரா பிரிச்சுட்டாங்க, நான் ஒரு பகுதியை எடுத்து நான் தொழுகிறேன், நான் தூங்கினதுக்கப்புறம் நீங்கள் தொழுவுங்க, நீங்கள் தூங்கினதுக்கப்புறம் என்னுடைய காதி பணியாளர்கள் தொழுவட்டும் என்பதாக சொல்லி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தங்களுடைய வாழ்நாள் முழுவதிலும் அவங்களுடைய வீட்டில் இருட்ட இருந்ததே இல்லை. இவர் தொழுவார், இவங்க முடிச்சா அவருடைய மனைவி தொழுவாங்க, அவங்க முடிச்சா காதியும் தொழுவாங்க. இப்படியாகத்தான் அவருடைய இரவு கழிந்தது. நாமும் சற்று நம்மளுடைய சிந்தத்தில் வைக்க வேண்டும், நம்முடைய கவனத்தில் வைக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான் நமக்கு. சஹர் என்கிற பெயரில் தஹஜ்ஜுத். சாப்பிடுவதற்கு முன்பு நாம் சஹர் செய்வதற்கு முன்பு நாம் தஹஜ்ஜுத் தொழுது விட்டு வர வேண்டும். நேரம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு 8 ரக்காத் இல்லை ஒரு 4 ரக்காத், குறைஞ்சபட்சம் 2 ரக்காத் தான் தஹஜ்ஜுத் தொழுக வேண்டும். அல்லாஹ் தஆலா தஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நம் 30 நாளிலும் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. நல்லடியார்கள் பத்திரியில் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. اللهم أنت السلام ومنك السلام تباركت يا ذا الجلال والإكرام. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. جزا الله عنها محمدا عنها وأهله صلى الله عليه وسلم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين.